ஹலோ ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு அகைன் ஒரு டேக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்கடா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்ன சமுக்கா, என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு கிளம்பி போகிறேன். நான் என்னடா பண்ணுறது? இன்னைக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் திடீர்னு அந்த மேனேஜர் கால் பண்ணி இம்பார்ட்டண்ட் மீட்டிங் உடனே வந்தாகணும்னு சொல்லிட்டான். போ, நீ இப்படி தான் ஒவ்வொரு வாட்டி உன்னை ஏமாத்துற. காலையில் ஆஃபீஸ் போகும்போது நீ டல்லாக இருந்தீன்னா அங்கே போய் நான் எப்படி நிம்மதியாக வேலையை பார்க்கறது? என் ஸ்ட்ராபெரியை கஷ்டப்படுத்திட்டோன்னு எனக்கு கில்ட்டியாக இருக்கும்ல. ஆமாம், இதை மட்டும் நல்லா பேசு. ஆனால் இங்கே எதை ஞாபகம் வச்சுருக்கணுமோ அதை மறந்துடு. என்ன இன்னைக்கு ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு. பொடியும் இல்லை, இட்லியும் இல்லை. என்னன்னு சொல்லு. இன்னைக்கு என்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? என் ஸ்ட்ராபெரி அஃபிஷியலி எனக்கு சொந்தமான நாளாச்சு. அது எப்படி மறப்பா? என் லைஃப்பில் பெஸ்ட் டேனா அதுதான். பரவாயில்லையே, சாருக்கு அட்லீஸ்ட் இதுவாச்சும் ஞாபகம் இருக்கு. அதே டேயில் நீ ப்ராமிஸ் பண்ண எவ்ரி மந்த் கரெக்டாக இந்த டேட் என் கூடவே இருப்பேன். எல்லோரும் வருஷத்தில் ஒரு நாள் தான் ஆனிவர்சரி கொண்டாடுவாங்க. ஆனால் நாம் இந்த டேட்டை எவ்ரி மந்த் செலிப்ரேட் பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நீ ஒரு வாட்டியாவது அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணியிருக்கியா? ஏதோ கல்யாணம் ஆன மாதம் மட்டும் அந்த மாதிரி இருந்த. அதுக்கப்புறம் எப்போ பாரு ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகுற. நான் கூட எப்படியும் இப்போ ஒரு நீ ஒர்க் போவேன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நீ தான் இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட தான் இருப்பேன், ஜாலியாக வெளியே போகலாம், சுற்றலான்னு என்னென்னமோ சொன்னேன். ஆனால் பாரு, இப்போ நீ தான் என்னை விட்டுட்டு ஆஃபீஸ் போகிற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இருந்துச்சவங்கக்கா. நான் ஏதோ வேணும்னு அவாய்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நான் என்னடா பண்ணுறது? நானும் உன் கூட இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஒர்க். ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஃபைலு, லேப்டாப்பு. பேசாமல் நீ தப்பு பண்ணிட்ட. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக இந்த ஃபோனு, லேப்டாப்பு, ஃபைலு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிவிட்டு அது கூடயே குடும்பம் நடத்துன்னு உன்னை விட்டுருக்கணும். உன்னை நம்பி வந்த பாரு, இன்னும் சொல்லணும். ரொம்ப தான் பண்ணுற. என்ன 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 லவ் பண்ணும்போது என்ன பேச்சு பேசினேன், ஆனால் இப்போ ஒன்றுத்தையும் காணும். எனக்காச்சும் வெளியிலையாச்சும் கூப்பிட்டு போறியா? அதுவும் இல்லை. நீயா கேட்காம என்னை வெளியவும் கூப்பிட்டு போக மாட்டேன். நானே கேட்டாலும் அப்போவும் நீ வரமாட்ட. இதுக்கு பேசாமல் நான் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்திருக்கலாம். உன்னை நம்பி எல்லாரையும் விட்டு வந்து பார்த்தியா? நீ இப்படி தான் பண்ணுவப்போ. இப்போ என்ன, உனக்கு வெளியே போகணும் அவ்வளோதானே? ஈவினிங் வந்து கூப்பிட்டு போகிறேன். ஒன்றும் வேணும், நீ உன் வேலையை பாரு. உனக்கு ஆஃபீஸ் தானே முக்கியம். நீ அந்த ஆஃபீஸ்லேயே இரு. பேசாமல் நீ அந்த சொட்டு தலைன்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என்ன எதுக்கு பண்ணிக்கிட்டியா? என்ன அந்த ஆள் தான் ஆகுனா ஃபோனை போட்டு மீட்டிங் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஒன்று சேர விடாமலே பிரிக்கிறான். மாதம் போகிறவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் சொட்ட மண்டையில் அடிக்கிறானா இல்லைன்னு பாரு. குழந்த மாதிரி பேசாத, கொஞ்சமாக மெச்சோர்டாக நடந்துக்கோ. நான் மெச்சோர்டாக தான் இருந்தேன் இதோ இந்த முகரக்கட்டியை பார்க்குற வரைக்கும். அதுக்கப்புறம் இது என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் மாறி போச்சு.
யாருமே கொடுக்காத கேர், லவ் எல்லாத்தையும் கொடுத்து என்னை ஒரு குழந்த மாதிரியே ட்ரீட் பண்ணி உன் கூட இருக்கும்போது நான் அப்படியே குழந்தையாகவே மாறிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இப்போ என்னடானா என்ன குறை சொல்லிட்டு இருக்க? சரி பார், ஆஃபீஸ் போகும்போது நீ இப்படி அப்செட்டாக இருந்தேன்னா நான் எப்படி வேலை பார்க்குறது? அங்கே போனாலும் உன் நினைப்பாகவே இருக்கும். ஓ, நான் அப்செட்டாக இருந்தால் தான் உனக்கு என் ஞாபகம் இருக்குல்ல? அப்படி இல்லை, எப்போவுமே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். ஆனால் நீ அப்செட்டாக இருந்தேன்னா என்னால் அவங்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. நீ என்ன பண்ணுற, எப்படி இருக்குன்னு உன்னை பற்றி யோசிச்சுட்ருப்பேன். இல்லைனாலும் உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன். ஆனால் நீ ஹர்ட்டாக இருந்தா எனக்கு இன்னும் ஹர்ட் ஆகும்ல. நான் சொல்லல, சிரிச்ச முகத்தோடு அனுப்பிவி. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வந்து உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன். ஏமாற்ற மாட்டல? கண்டிப்பாக வருவேன். ஏ, அதே ஈவினிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னல. என்ன என் அம்மனு இருக்க சீரி? போயிட்டு வா. சரி, சேஃபாரு. எங்கே போனாலும் கூட யாராவது கூப்பிட்டு போ. நான் இன்னும் சின்ன பிள்ளையா? எனக்கு போக தெரியும், நான் பார்த்துக்குறேன். எனக்கு நீ எப்போவும் சின்ன பிள்ளை தான். சரி, போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கூட ஃபோன் தான் ரிங் ஆகுது. யாரா நேரத்தில்? ஹலோ சார், மீட்டிங் டைம் ஆகுது சார். வரேன். சரி தெரியும், போயிட்டு வரவா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஜாமுக்கா லன்ச் எடுக்காமல் போகிறேன்? இல்லைடா, மீட்டிங் எப்போ முடியும்னு தெரியல. நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நீ சாப்பிடாம இருக்காது, சரியா? சரி, போயிட்டு வா. வரேன். இதே தான் சொல்லிகிட்ருக்க, ஆனால் வாசப்படி இன்னும் தாண்டலை. எப்படியே நின்றுட்டுருந்த, அப்புறம் மீட்டிங்க்கு லேட் ஆகிடுச்சின்னு அந்த சொட்டத்தாய் ஒன்று தான் கத்துவான். போயிட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கோக்கு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ தயங்கும் அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கான். இப்போது ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஜாமுக்கா சாப்பிட்டானான்னு கூட தெரியலையே. பாவம், காலையில் கூட ஒழுங்காக சாப்பிடல. எல்லாம் அந்த சொட்டத்தலை மேனேஜராக தான் வந்தது. கேன்டீன் சாப்பாடு அவனுக்கு செட் ஆகாது. என்ன பண்ணலாம்? பேசாமல் நம்மளே லன்ச் எடுத்துகிட்டு போயிடலாமா? அது கூட நல்லது தான். அவன்கிட்ட சொல்லலாமா? சர்ப்ரைஸாக போய் லன்ச் கொடுத்துட்டு வந்துடலாம். அவனை பார்த்த மாதிரியும் இருக்கும். டெய்லி அவனை மிஸ் பண்ணுவேன். இன்றைக்கும் இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ ஜோங்கா, மிஸ் யூ அண்ட் லவ் யூ. 5 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் இது எனக்கு 5 வருஷம் மாதிரி இருக்கு. இந்த 5 மாதத்தில் நிறைய நடந்திருக்கு. ஏன், நம்ம சண்டை போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் பேசாமல் கூட இருந்திருக்கோம். என்னதான் நம்ம பேசாமல் இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வச்சுருக்க லவ், கேர் அது நாளைக்கு நான் அதிகமாகிட்டே தான் இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறையல. என் லைஃப்பில் நீ மட்டும் வரலனா ஹாப்பினஸ், லவ், கேர் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. அண்ட்
லவ்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது கொடுக்குற ஃபீல் என்ன மாதிரி இருக்கும்னு எதுவுமே தெரியாது. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே அழகாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னையே நான் வெறுக்கிற மாதிரி பண்ணப்போ என்னையே நான் நேசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தது நீ தான். யாருமே உன் அளவுக்கு என்னை ரசிக்கிறதோ என்னை கேர் பண்ணுறதோ யாராலையும் பண்ண முடியாது. என் கையில் நீ போட்ட ring, என் கழுத்தில் இருக்கிற செயின் எல்லாமே என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னையும் என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு டைம் பேசிட்டேன். ஜங்குக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் பார்த்து பார்த்து சமைச்சிட்ருக்கான். இப்போது தஹாங் தான் எல்லாம் முடிஞ்சது, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ, ஜங்குக் பார்க்கணும். சார் மீட்டிங்கில் இருக்கார், இதோ இப்போ வந்துடுவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போது கரெக்டாக ஜங்குக்கும் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரான் கான்ஃபரன்ஸ் ரூம்லேருந்து. ஆனால் அவன் தயங்க இருக்கிறத நோட் பண்ணவே இல்லை. தயங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்டே வரா. சார், இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஜங்குக்கும் அது கேஷுவலாக எடுத்துகிட்டு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இங்கே அதை பார்க்குற ஒருத்தருக்கு தான் பற்றிக்கிட்டே எரியுது. என்ன இந்த ஆஃபீஸில் பசங்களே இருக்க மாட்டாங்களா, எல்லாம் பொண்ணுங்களாகவே இருக்கு. கிஃப்ட்டு நிற்கிறப்பார் என் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் பார்க்க எழுதியிருக்கு. இன்னைக்கு வரட்டும் அவன். எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஜவுப்பை உரசிட்டு நிற்கிற எருடி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவள் ஏதோ டவுட்டு தான் கேட்டிருப்பா. ஆனால் தயாங்கு ஜிகே விஷயத்தில் ரொம்ப பொசிசிவ். ஜிகே கூட அவன் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாராவது க்ளோஸாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போது ரிசப்ஷனிஸ்ட்டு தான் சார் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. என்ன? ஆமாம் சார், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. எங்க? அது வெயிட்டிங் ரூம்லையா? கேபினில் இருக்க சொல்லாமே. இல்லை சார், நாங்கள் சொல்லிட்டோம், அவங்க அங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஏய் தயம், நீ இங்கே என்ன பண்ணுற? அது ஆஃபீஸை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். என்ன? அப்புறம் இந்த நேரத்துக்கு எதுக்கு வருவாங்க? உனக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன். உனக்கு கேண்டீன் சாப்பாடு ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது? ஆமாம், நீ இப்படி தான் சொல்லுவ. என்ன மட்டும் அவ்வளோ கேர் பண்ணுற, ஆனால் உன்னை பற்றி யோசிக்க மாட்டியா? நீ என்ன கேர் பண்ணும்போது நான் என் புருஷனை கேர் பண்ணணும்ல? ஆமாம், என்ன ஏதோ ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சொல்லு. ஆமாம், இந்த ஆஃபீஸில் ஜென்ஸ் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்களா? ஏன்?
இல்லை, வந்ததுலேருந்து பார்க்குறேன். எங்கே பார்த்தாலும் ஒரு பொண்ணுங்களா இருக்கே. ஏண்டா, ஆஃபீஸில் பொண்ணுங்க இருந்தால் என்ன பிரச்சனை? பொண்ணுங்க இருக்கிறது பிரச்சனை எனக்கு இல்லை. உங்ககிட்ட அவங்க நடந்துக்கிறது தான் பிரச்சனை. என்ன? ஆ, அதான் ஒருத்தி சிறுக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒன்று ஒட்டிட்டு உடச்சிட்டு வந்தனாலே அதை பார்த்தேன். அவன் டவுட் கேட்டா ஏன் 2 அடி தள்ளி நின்று கேட்டா உனக்கு காது கேட்காதாம்மா? அதே நான் உன் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டே நிற்கிறது. எனக்கு அப்படியே உடம்புல பற்றிக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா? அப்படியே அவனுக்கு பிடிச்சி பொலார்னு அவனை விடலான்னு நினச்சேன். ஆஃபீஸ் ஆச்சுன்னு விட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மல். சாருக்கு எல்லாம் நார்மலாக தான் தெரியும், ஆனால் எங்களுக்கு தானே தெரியும். என்ன? ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு, நான் போகிறேன். ஏனில்லை, நான் சாப்பிட்றது இருக்கட்டும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட்டு. அதெல்லாம் முடியாது, சீனியர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் தயங்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ தயங்கும் ஜக்கிக்கு ஃபீட் பண்ணியிருப்பான். அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சரி, நான் வரேன். சீக்கிரம் வந்துடு. தயம், வெளியே போகலாமா? ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். என்னை வெளியில் கூட்டிகிட்டு போன்னு கேட்டேன்னா அதுக்காக உன் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு வேணாம் ஜிக்கே. நம்ம இன்றைக்கி நைட் போகலாம், இல்லைன்னா இங்கே இன்னொரு நாள் கூட போய்க்கலாம். அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க. என் ஆஃபீஸில் யார் என்ன சொல்ல போகிறா? அதெல்லாம் ஒர்க் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அதை விட எனக்கு என் ஸ்ட்ராபெரியோட ஹாப்பினஸ் முக்கியம்ல. இரு, நான் வர போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே ஆஃப்டர்நூன் இருக்கிற எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிவிட்டு டைமை கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வரான். எங்கே போகிறோம்? பேசாம வா. இந்தா, என்னது இது? பறிச்சு பாரு. கப்பல் ட்ரெஸ்ஸா? இதெல்லாம் எப்போ வாங்கின? என் கூட தானே இருந்த? உன் கூட தான் இருந்தேன், ஆனால் உனக்கே தெரியாமல் வாங்கிட்டேன். கேடி, எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரட்டாக பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது. ஆமாம், அப்படிதான். சரி, போகலாமா? எதில் போகிறோம்? காரில் தான். சோங்கா, கார் ரொம்ப போரு, காரெல்லாம் வேணாம், நம்ம பைக்கில் போகலாமா? ஐ மீன், நம்ம லவ் பண்ணும்போது போவோம்ல, அந்த மாதிரி. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, போகலாம். அதுக்கே இவ்வளோ ப்ளீஸ் சொல்லிகிட்ருக்க. இப்போ என்ன, பைக்கில் போகணும் அதானே? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஜமுகா, உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்? இல்லை, நீ எப்போ எப்படி இருப்ப அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. சில நேரம் கோபமாக இருக்க, சில நேரம் ரொமான்டிக்காக இருக்க, சில நேரம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் எடுத்து தான் வரணும் போல இருக்கு. அப்போவும் என்ன தானே சூஸ் பண்ணுவேன்? கண்டிப்பாக ஒன்று தான் சூஸ் பண்ணியிருப்பேன். என்னால் நம்ப முடியல ஜமுகா. என்ன? இப்போ நான் உன் கூட இருக்கிறது, முக்கியமாக நமக்கு மேரேஜ் ஆகி 5 months ஆகிடுச்சுன்றது என்னால் நம்ப முடியல.
உனக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராம் ரேண்டமாக ஒரு மெசேஜ், அதில் தானே எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுல? ஆமாம், உன்னோட போஸ்ட் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் ரிக்வஸ்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அச்சோ யாருன்னே தெரியாதவங்களுக்கு டெக்ஸ்ட் வர பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. ஆனால் அந்த மெசேஜ் மட்டும் வரலன்னா நம்ம லைஃப் இந்த மாதிரி மாறி இருக்காதுல்ல? ஆமாம், ஜஸ்ட் ஃப்ரெண்டில் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போது லைஃப் பார்ட்னர்ஸாக உட்காந்துட்ருக்கோம். லைஃப் நிஜமாவே ஒரு மேஜிக் இல்லை? ஆமாம். அப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம 2 பேருக்கும் யாருன்னே தெரியாதுல்ல? ஆமாம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணோம். ஏதோ பல வருஷம் பழகுனவங்க மாதிரி. ஆமாம்ல, நம்ம பேச ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ தான் நீ எனக்கு ஸ்ட்ராபெரின்னு பேர் வச்ச. நீ மட்டும் என்ன, எனக்கு ஹனி நீ தான் பேர் வச்ச. ஆமாம். ஆனால் நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப்பில் லான்லினஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் மேகம் மாதிரி விலகிறதுக்கு காரணம் நீ தானே? மெசேஜில் ஃபர்ஸ்ட் வாங்க போங்கன்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் நம்மளே அறியாமல் நம்ம லவ் பண்ணுறேன்னே தெரியாமல் உள்ளுக்குள்ளே ஃபீலிங் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறது நீயா நானா அப்படின்னு ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு உன் மேலே ஃபஸ்ட்டு ஃபீலிங்ஸ் வந்தாலும் நான் அதை உன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல ஜமுக்கா? ஆமாம், 3 வருஷம். ஆனால் எப்படி அந்த 3 வருஷம் எந்த ஃபீலிங்ஸும் சொல்லாமல் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடிஞ்சுது? யார் சொன்னா நான் ஃப்ரெண்டாக இருந்தேன்னு? உன்னை பார்த்த கொஞ்ச நாள், இன்ஸ்டாவில் உன்கிட்ட பேச ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே எனக்கே தெரியாமல் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சொல்லணுன்னு பல தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் எங்கே சொன்னால் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணான்னு சொல்லிட்டு என் கூட பேசாமல் இருந்திருக்கேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால எல்லாத்தையும் எனக்குள்ளே புதைச்சிட்டு நீ மச்சான்னு கூப்பிடும்போது நானும் மச்சான்னு கூப்பிட்டது, உன்னை ஃப்ரெண்டு மாதிரியே பார்க்குற மாதிரி நடிச்சது, உன்னை ஃப்ரெண்டை பார்க்கலன்னு தெரிஞ்சும் உன்னை ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் சண்டை வந்து நாம் ஒரு 15 மாதம் பேசாமலே இருந்தோம். ஆமாம், 8 months பேசல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அகெயின் நீயே என்கிட்ட வந்து மறுபடியும் உன்னை லவ் சொன்ன அன்னைக்கு என்னை மேரேஜும் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்குல்ல? ஆமாம், உன்னால் மட்டும் எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது? என்ன உங்களுக்கு கேட்குற? இல்லை என் கூட உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? பொய்யே சொல்ல. அது உண்மையை சொல்லணும்னா எனக்கு எதனால் ஒன்று பிடிச்சதுன்னு இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், என் லைஃப்பில் முறையாக எனக்காக ஒரு பர்சன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக கேர் பண்ணி, நான் சாப்பிட்டு நான் தூங்குறேன், நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணது நீ தான். சொல்லப்போனால்
பல வருஷமாக நான் ஏங்கிட்டு இருந்த லவ், கேர் எல்லாம் ஒட்டு மொத்தமாக உருவத்தில் எனக்கு கிடைச்சதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் முக்கியமாக அந்த நாள் நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். யார்கிட்ட போய் பேசணும்னு தெரியல. யார்கிட்டயாவது சொல்லி கத்தி அழுகணும்னு தோணுச்சு. ஆனால் யார்கிட்ட சொல்கிறது, யார் நம்ம பேசுறது கேட்பாங்கன்னு எனக்குள்ளேயே ஒரு தயக்கமாக இருந்தது. அப்போதான் உன்னோட ஃபோன் கால் எனக்கு வந்துட்டு. நான் ஹலோன்னு சொன்னதை வச்சு நான் ஏதோ அப்செட்டாக இருக்கேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சேன். நானும் உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. கண்டுபிடிச்சிட்டேன். நீ யார்கிட்ட வேணாலும் நடிக்கலாம், ஆனால் நீ எப்போ எப்படி இருப்பேன்னு உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். என்கிட்ட நீ ஏமாற்ற முடியாது. ஆமாம் ஜமுக்கா, ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னு நினச்சாலும் என் மனசால் அதை மறைக்க முடியாது. நானே அதை உங்ககிட்ட வந்து சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் நானும். அன்றைக்கி பார்த்தேன், உன் குரலில் ஒரு தடுமாற்றம் இருந்தது. எப்போவும் கால் பண்ணும்போது அண்ணின்னு கூப்பிடுறேன் என் ஸ்ட்ராபெரி. எனக்கு எதுவுமே பேசல. ஹலோன்னு கேட்டுட்டு நீ அமைதியாக இருக்கும்போதே என்னையோ நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கேட்டேன். ஆமாம் ஜமுக்கா, எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கு எனக்கு கம்ஃபர்ட் பண்ணது நீ கொடுத்த அந்த ஹக். அது இமேஜினேஷனாகவே இருந்தாலும் அந்த ஃபோர்வேர்ட் கிஸ் எல்லாமே எனக்கு ரியலாக ஃபீல் ஆச்சு. கண்ணை மூட்டினா நீ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்காக யோசிக்கிறதுக்கும் என்னை உண்மையாக நேசிக்கிறதுக்கும் எனக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு தோணுச்சு. அப்போவே உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நினச்சேன். ஆனால் எங்கே நான் சொன்னால் நீ அவாய்ட் பண்ண விடுவோன்னு நினச்சி எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டேன். ஆனால் நீயே வந்து 5 மினிட்ஸ் முன்னாடி இப்படி கேட்பான்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் இல்லை, நீயும் தான். என் கூட இருந்த எல்லாரும் மற்றவங்க சொல்கிறத வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணும்போது, மற்றவங்க என்னை பற்றி தப்பாகவே பேசினாலும் நான் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நீ மட்டும்தான் அவ்வளோ அழகாக நம்பினேன். யாருமே என் மேலே வைக்காத நம்பிக்கை, என் பேரண்ட்ஸ் கூட வைக்காத நம்பிக்கை நீ வைக்கும்போது நான் எப்படி உன்னை நம்பாமல் இருப்பேன்? லைஃப் லாங் இதே மாதிரி உன் கூட இன்னும் பல வருஷம் ட்ராவல் பண்ணணும். ஆமாம் ஜமுக்கா, எனக்கு ஒன்று. சரி இருங்க. எங்க? யாரா? இப்போ எதுக்கு கண்ணு போத்துற? பேசாம வா. எங்கே கூட்டிகிட்டு போகிற? பேசாம வான்னு சொன்னேன் அப்படின்னு தயங்கச்சிக்கே ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அதை பார்த்தா ஒரு பீச் ரெசார்ட் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஜங்குக், இது எப்போ பண்ண? அதுதான் அப்போவே பண்ணிட்டோம். எனக்கே தெரியாமல் இதெல்லாம் அதை பற்றியா சொன்னால் எப்படி சர்ப்ரைஸாக இருக்கும். அதனால எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன். அது பீச் ரெசார்ட்டுங்கிறதால அந்த கடலோட அலைகள் எல்லாம் அவ்வளோ அழகாக. ஸோ அப்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னாடியும் அகெயின் ஜங்குக் தயங் கையில் ஒரு ரிங்கை போட்டு விட்டா. அந்த மூமெண்ட் தயங்கால அவன் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஜங்குக்கு ஹக் பண்ணி ரொம்ப அழுதுருப்பான்.
உன்கிட்ட நான் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எதுக்கு அழுதுட்டுருக்க? அ இது எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. பட் இது ஹாப்பி டேஸ். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் அ நீ சொன்ன மாதிரி எவ்வளோ இயர்ஸ்ன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு ஜென்மமும் உனக்காகவே மட்டும் பொறந்து அவனை மட்டுமே லவ் பண்ணணும்னு தோணுது. அப்புறம் ஜாங்க், எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். ம், கேளு. இல்லை, இன்கேஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா என்கிட்ட என்னை திட்டலாம், சண்டை போடலாம், அதெல்லாம் உனக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்மளோட பாண்டிங்கும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பையும் உடச்சிடாத ப்ளீஸ். ஆல்ரெடி ஒரு வாட்டி உடஞ்சது கேளு. இப்போ வரைக்கும் அந்த காயம் எனக்குள்ளே இருக்கு. நாம் சேர்ந்துட்டோம், ஆனால் நாம் பிரிஞ்சிருந்த அந்த நாட்கள் என்னால் இன்னும் மறக்க முடியல. நீ எனக்காகவே இருக்கணும்னு தோணுது. அதை தாண்டி நான் எதுவும் கேட்கல. இப்படியும் கைப்பிடிச்சிக்கிட்டு லைஃப் லாங் கூட ட்ராவல் பண்ணணும். ம், கண்டிப்பாக. நானும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திரும்ப திரும்ப உன்னை மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன். என்ன நடந்தாலும் நான் உன்னோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மூமெண்ட்டை அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேடா, இதை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் கம்மியாக இருக்குன்னு தெரியும், பட் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ கிடைச்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்டில் மீட் பண்ணுறப்போ பாய்.